ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு, அப்செட்டாக இருந்துச்சு. ரீசன் எதுவுமே இல்லை, ஆனாலும் ஏன் தெரியலை, ரொம்பவே இன்றைக்கி லோவாக ஃபீலாக இருந்துச்சு. இது என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. வீட்டில் இருக்கும்போது தூங்கு தூங்கு அப்படின்னு தூங்க வச்சாலும் தூங்க மாட்டேன். ஆனால் இது மாதிரி வெளியே போனால் போதும், நல்லா சூப்பராக தூங்குவேன். பாப்பா தூங்கட்டும் அப்படின்னு நானும் டிஸ்டர்ப் பண்ணலை. இது மாதிரி மூட் ஆஃபாக இருக்கும்போது, டயர்டாக லோவாக ஃபீல் ஆகும்போது வெளியே வந்தால் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். கொஞ்ச நேரத்துலேயே நான் சரியாயிடுவேன். இன்றைக்கி நைட்டு வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்ணிட்டோம். இது மாதிரி வெளியே சாப்பிட்றோம் அப்படின்னாவே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் போவோம். அது 2 பேரோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த பிளேஸில் எனக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டனே பிடிக்காது. ஆனால் இங்கே ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும். லைக் சிக்கன் மாதிரியே இருக்கும்னு சொல்லலாம். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் பாப்பாக்கெலாம் ஊட்டி விட்டுட்டேன். ஸோ ஷீ இஸ் ஃபுல். எதுக்கோ கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒயிட் ரைஸும் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட கேட்டேன், பாப்பாவுக்கு வேணும் அப்படின்னு கொடுத்தேன். ஆனால் சாப்பிடல. ஸோ நான் கம்பல் பண்ணல. அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரே ஒரு பேபி சீட் சேர் மட்டும்தான் இருக்கும். இங்கே யாருமே அவ்வளோ பெருசாக இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஒரு 4-5 பேர் அப்படி தான் இருப்பாங்க. கூட்டமே இல்லை. அங்கே போனதுமே ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் தான் நான் எடுத்து கொடுப்பேன். குடி குடி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். பூத்தொட்டி பூத்தொட்டி பாரு, குட்டி பூத்தொட்டி பாரு. Ha ha ha. இங்கே எங்களோட ஃபேவரட் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும் அந்த பிளேஸில். ஆனால் நான் இந்த வாட்டி நான் சிக்கனுக்கு போயிட்டேன்னா. நம்ம ஊர்லெலாம் பிரியாணின்னு சாப்பிட்டா ஒன்று தயிர் பச்சடி, இல்லைனா கத்திரிக்காய் காரக்குழம்பு அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு கிரேவி கொடுத்துருவாங்க, தயிர் பச்சடியும் இருக்கும். அதே மாதிரி கேரட், குக்கும்பர், கேபேஜ்லாம் போட்டுட்டு ஒரு ராவாக பிளேட்டில் வச்சுடுவாங்க. இதெல்லாம் நமக்கு இது கொஞ்சம் புதுசு. என்ன இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது. வீட்லேயா இருக்கட்டும், இல்லை கடையில் வாங்கி சாப்பிடும் போதுலாம் இது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. கேரட் குக்கும்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே கொஞ்சம் புதுசாக இருக்குது. வெளியே போயிட்டு அப்புறம் தான் ரிலாக்ஸாக காமாக ஃபீல் ஆகுது. அடிக்கடிக்கு இது மாதிரி ஒரு பிரேக் எடுக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம பாப்பாவை தனியாக பார்த்துக்குறோம், யாரும் பக்கத்தில் இல்லை. இந்த பிரேக் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் ஹஸ்பண்ட் பார்த்துக்க முடியும், வீட்டை பார்த்துக்க முடியும், பாப்பாவை பார்த்துக்க முடியும். டயர்டாக இருக்கீங்களா, மூட் ஆஃபாக இருக்கீங்களா, கோவமாக இருக்கா, இல்லை எந்த ரீசனுமே இல்லை, எந்த சண்டை இல்லை, எதுவுமே இல்லை, ஆனாலும் நீங்கள் சோகமாக இருக்கீங்களா, ஜஸ்ட் டேக் சம் பிரேக். கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க, யூ ஃபீல் ஸோ காம். இப்போ நான் சரியாயிட்டு இப்போ நான் வீட்டுக்கும் வந்தாச்சு. See you in next vlog. Bye.